My students, exercise 1.3, question number 1. Solve the following system of linear equations by matrix inversion method. Matrix inversion method la equations solve பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? So go to first question. So first question என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 5y minus 2 கொடுத்திருக்காங்க. First inverse ஓட ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிக்கலாம். A inverse is equal to 1 divided by determinant A into adjoint of இதான் என்னது A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? டன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆர்குமெண்டல் ஃபார்மில் எழுதுவோம். சரியா? ஸோ AX is equal to Bங்கிற எழுதுவோம். AX is equal to B. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் என்ன ஆகும் 2 5 1 2. ஸோ என்னாகும் எக்ஸ் ஒய் பிங்கிறது கான்ஸ்டன்ட், இதோட கான்ஸ்டன்ட்ஸ் என்ன -2 -3, இதுதான் என்னது பி. ஓகே, இப்போ பாருங்கள் 2 into x 2 ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, 2 into x 2x ப்ளஸ் 5 into y 5y இஸ் ஈக்குவல் டு -2. ஈக்குவேஷன் ஒன்று வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது அந்த பக்கம் கொடுப்போம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஒயோட வேல்யூ இல்லையா. ஸோ அதனால் எக்ஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது அந்த சைடு போனால் என்ன ஆகும், நமக்கு இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தேவை. ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து ஏ, இது வந்து எக்ஸ், இது வந்து பி. ஸோ ஏ அந்த சைடு போனால் என்ன ஆகும், ஏ இன்வர்ஸ் பி. ஏ அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், ஏ இன்வர்ஸ் பி. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி பி கூட ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்னது இதோட ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ நமக்கு வேணும். தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் ஏ ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 2 5 1 2. ஃபஸ்ட்டு இது ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ எடுத்து என்ன வரும், 4 -5 சேஸ் -1 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவோம், ஏ அண்ட் டி இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே சேம் எலிமெண்ட், சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே வந்துடும். ஸோ அடுத்து இதோட சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ -5 -1 நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ கொண்டு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore x is equal to 1 divided by -1 into 2 -5 -1 2 into b என்னது -2 -3. ஸோ -2 -3. ஸோ x வந்து என்னது x, xy. இப்போ 1 by -1 into மல்டிப்ளை பண்ணாகும் 2 into -2 -4 ப்ளஸ் -2 ப்ளஸ் 5 3s are 15. ஸோ இங்கே -1 into -2 +2 ப்ளஸ் 2 into 3 -6. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -1. ஸோ இங்கே என்ன -11 இங்கே மைனஸ். அப்போ x is equal to என்ன கிடைக்கும் நமக்கு, x is equal to -1 into 11 -11. y is equal to y என்னது -4. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது 2x + 5y = -2. அப்போது 2 into -11 + 5 into 4 is equal to -2. இப்போ 2 into 11 -22 + 20 is equal to -2. அப்போ -22 + 20 -2 equal to -2. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது கரெக்ட். ஓகேவா? I will go to question number 2. So AX is equal to B. So x is equal to A inverse B. So A என்னது இங்கே வரும் நமக்கு 2 -1. So 3 2 x y is equal to constant என்னது 8 -2. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ எடுத்துக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கோம் நம்ம 2 -1 3 2. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வரும் 2 2s are 4 -2 ப்ளஸ் 3. ஸோ 7 நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுவும் வராது. ஸோ 1 -.
ஓகேவா? இப்போ கொண்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஒய் என்ன வரும் 1/7 இன்ட்டு 2 1 minus 3 2 இங்கே 8 minus 2. So 1/7 into 2 8s are 16 minus 2 3 8s are 24 plus 24 minus 1/7 again over 14 இங்கே minus 28. Therefore x is equal to 14/7 2, y is equal to minus 4. So this is the answer. Okay. Next question number 3. Okay. So question number 3. First என்ன பண்ணலாம், ax is equal to b எழுதிடலாமா? ஸோ என்னது 2 3 minus 1 இங்கே 1 1 1 3 minus 1 minus 1 என்னாகும் x y z is equal to இங்கே என்ன வரும் 9 9 minus 1. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை, a இன்வர்ஸ் தேவை. ஸோ இப்போ a is equal to என்னது, ஸோ 2 3 minus 1 1 1 1. ஸோ 3 minus 1 minus 1. இப்போ நம்ம டிட்டர்மினண்ட்டே கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 2 இன்ட்டு அப்போ இந்த காலமும் இந்த ரோவும் போயிடுச்சுன்னா 1 into minus 1 minus 1 minus of 1 into minus 1 minus 1. ஸோ minus into minus plus 1. ஸோ இங்கே வரும்போது minus 3. ஸோ இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு 1 into minus 1 minus 1 minus 3. ஸோ அடுத்த எலிமெண்ட் என்னது minus 1. அப்போ 1 into minus 1 minus 1 3 into 1 3. ஸோ இப்போ இது 0 ஆகிடும். ஸோ 2 into 0 minus 3 into minus 4 minus 4. இங்கே என்ன வரும் 12 plus 4 என்ன வருது 16 which is not equal to 0. ஓகேவா? 2 3 minus 1 செக் பண்ணிடுவோம். 2 3 minus 1 இது போட்டால் என்ன கிடைக்கும் 1 1 1 3 minus 1 minus 1. ஓகே டன். இப்போ minus 1 plus 1 3 போடும்போது minus 1 minus 3 minus 1 minus 1 minus 3. ஸோ minus 4. ஸோ இங்கே minus 4 plus 12 16 not equal to 0. ஓகேவா? இப்போ நமக்கு a இன்வர்ஸ் தேவை இல்லையா? ஸோ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவை adjoint of a. adjoint a of adjoint aங்கிறது என்னது, இதோட கோஃபேக்டர்ஸ். அப்போ இதோட கோஃபேக்டர் என்ன எழுதணும் நம்ம? ஸோ ஃபஸ்ட்டு 1 1 1 1 minus 1 minus 1. ஸோ அடுத்து 3 ஓட வரும்போது மைனஸ் சைன். ஸோ 1 1 3 minus 1. ஸோ 1 1 3 minus 1. அடுத்து 1 1 சாரி இந்த போச்சுன்னா 1 1 3 minus 1. ஸோ 1 1 3 minus 1. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப். ஸோ இந்த எலிமெண்ட் போடும்போது 3 minus 1 3 minus 1 minus 1 minus 1. அடுத்து ப்ளஸ் வந்துடும். அப்போது 2 minus 1 3 minus 1. ஸோ அடுத்து இது கொண்டு போட்டால் 2 3 3 minus 1 இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் 2 3 3 minus 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் 3. ஓகேவா? 3க்கு போட்டால் 3 minus 1 3 minus 1 1 1 1. ஸோ மைனஸ் வந்துடும் இங்கே. ஸோ இங்கே போட்டால் ஆகும் 2 minus 1. ஸோ 2 minus 1 1 1 கரெக்டாக. ஸோ இங்கே வரும்போது 2 3 1. இது என்ன பண்ணணும், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே இப்போ இதோட இதை கண்டுபிடிச்சி வேல்யூ கண்டுபிடிச்சி. Therefore adjoint A is equal to என்ன வரும் நமக்கு -1 + 1. அப்போ என்ன ஆகிடுது 0.
இங்கே மைனஸ் ஆஃப் -1 -3 -1 -3 இங்கே -1 -3 ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் -3 -1 minus of -3 -1 இங்கே -2 + 3 -2 + 3 minus of -2 -2 minus -2 -9 sorry. Okay, so next 3 + 1, so 3 + 1, so minus of 2 + 1 2 + 1, so இங்கே 2 - 3 2 - 3. Okay, இன்னும் வரும் 0 minus into minus +4 -4 +4 1 -11 into plus minus +11, so 4, so இங்கே -3 -1 transpose அட்ஜாயின்ட்டே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம் சரியா. ஸோ 0 4 4, ஸோ இங்கே 4 1 -3 -4 11 -1. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா. therefore x is equal to a inverse b இல்லையா. ஸோ a inverse என்னது 1 / determinant எவ்வளோ 16 into adjoint a. ஸோ adjoint என்னது 0 4 4 4 1 -3 -4 11 -1 into இங்கே என்ன வரும் நமக்கு 9 9 -1, ஸோ 9 9 -1. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா. 1 / 16, ஸோ 0 into 9 0 plus 4 9s are 36 -4, ஸோ இங்கே 36 plus 36 plus 3. ஓகே, so -4 into 9 -36, so 11 into 9 99 plus 1. Okay, next step. So now 1/16, now 32, so 36 plus 36 72, 72 plus 3 75, 100 minus 36 64 60. ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் இங்கே 2, ஸோ 75/16. ஓகே, இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து 64 பண்ணால் 4 times, ஸோ 75 இல்லையா. ஸோ அது மட்டும் செக் பண்ணிடுவோம். 4 1 -3 கேட்டா 4 1 -3, ஸோ 4 9s are 36 sorry plus 4 1 into 9 9 sorry 9 here. அப்போ என்ன வரும் 12 12 plus 6 8, ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு 36 39 48, ஸோ 48, ஸோ 48/16 போட்டால் 3 times, ஸோ அப்போ therefore x is equal to 2, y is equal to 3 and z is equal to 4. This is the required values. Okay students, now we'll go to question number 4. Question number 4. Question number 4. So first ax equal to b in formula எழுதிடலாம். So ax is equal to b. given equation கொடுத்திருக்காங்க 1 1 1 -2 கொடுத்திருக்காங்க. அப்போ x plus y plus z -2 அங்கே போச்சுன்னா +2 ஆகிடும். இங்கே 6x ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட் எப்பவுமே ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். -4y plus 5z is equal to 31
ஸோ இங்கே 5x + 2y + 2z இங்கே என்ன பண்ணிட்டாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க 13 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும் இங்கே ax என்ன ஆகும் 1 1 1 இங்கே 6 - 4 + 5 5 2 2 x y z 2 31 13 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவை டிட்டர்மினன்ட் ஏ கரெக்டாக. ஸோ டிட்டர்மினன்ட் ஏக்கு ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னது ஸோ 1 1 1 6 - 4 5 5 2 2 ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சி என்ன வரும் 1 × -8 - 10 ஓகேவா. 2 5 சார் 10 -1 × 6 12 சார் 12 5 5 சார் 25 -25 + 1 × 6 2 சார் 12 + 20 + 20 5 4 சார் 20 1 × -18 -1 × 12 போச்சுன்னா -13 இங்கே +1 என்ன ஆகும் 32 ஸோ -18 + 13 + 32 இப்போ -18 ரெண்டு ஆட் பண்ணால் +45 ஸோ 45ல் 18 சப்ராக்ட் பண்ணோம் அப்போ 7 3 ல் 1 போச்சுன்னா 227 ஸோ எல்லாம் கிடைக்கும் நமக்கு 27 which is not equal to 0 ஓகேவா. therefore A inverse exists ஓகே. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் adjoint A ஓகே. therefore adjoint A is equal to கோஃபேக்டர் எழுதிக்கலாமா. ஸோ ஒன்னோட கோஃபேக்டர் -4 5 -4 5 2 2 ஸோ 2 2 இங்கே மைனஸ் ஆஃப் என்ன வரும் 1 எடுத்தோன்னா 6 5 5 2 6 5 5 2 ப்ளஸ் இங்கே என்ன வரும் இதுக்கு எடுத்தோன்னா 6 - 4 5 2 6 - 4 5 2 ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் 6 கொடுத்துருக்காங்க 6 வருது 1 1 2 2 ஸோ இங்கே வந்து மைனஸ் வந்துடும் 1 1 2 2 ஸோ இங்கே ப்ளஸ்ஸு பார்த்தோன்னா 1 1 5 2 ஸோ 1 1 5 2 ஸோ மைனஸ் ஸோ இங்கே 5 2 தான் வரும் இல்லை இந்த கீழே கீழே மட்டும் தான் இங்கே வரும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இப்போது 5க்கு பார்க்குறோம். ஸோ 1 1 5 2 இப்போ 1 1 ஸோ இங்கேயும் 1 ஓகே. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் பார்க்கணும் இல்லையா. ஸோ அங்கே வரும்போது ப்ளஸ் 1 1 -4 5 ஸோ 1 1 -4 5 ஸோ இங்கே வரும்போது மைனஸ் இங்கே 1 1 6 5 இங்கே ப்ளஸ் ஸோ 1 1 6 - 4 இதோட ட்ரான்ஸ்போஸ் ஃபார்ம் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே -8 + 10 சாரி -10 ஓகே. இங்கே மைனஸ் ஆஃப் 12 12 - 25 இல்லையா 12 - 25 இங்கே 12 + 20 ஓகே. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் 2 - 2 இங்கே 2 - 5 இல்லையா. ஸோ 2 - 5 ஸோ இங்கே ரொம்ப மைனஸ் ஆஃப் 2 - 5 ஸோ இங்கே வரும்போது 5 + 4 ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் 5 - 6 இங்கே -4 - 6 இதோடைய ட்ரான்ஸ்போஸ் ஓகேவா. ஸோ இங்கே என்ன வரும் -18 12 - 25 -13 -13 +13 ஸோ இங்கே 32 ஸோ இங்கே 0 -3
So minus 3 into minus plus 3, 9, minus 1 into minus plus 1, so minus 10. இதோட transpose. Therefore adjoint என்னது minus 18, 0, 9, minus plus 13, minus 3, 1, 32, 3, minus 10. ஸோ adjoint கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரியா? Therefore x is equal to a inverse என்னது 1 divided by determinant a எவ்வளோ இருந்துச்சு நம்ம அடிச்சிட்டோமா, determinant a 27 இல்லையா, 27 into adjoint எவ்வளோ minus 18, 0, 9, 30, minus 3, 1, 32, 3, minus 10 into இங்கே வரும் கான்ஸ்டன்ட் என்னது 2, 31, 30. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடலாமா, 1 by 27, so 18 into 2, minus 36 plus 0, 9 3s are 27, 9 plus 2, 11, 117. 13 into 2, 26, minus 93 plus 13, இங்கே 64 plus 93, இங்கே minus 120. ஓகே, ஸோ 1 divided by 27, ஸோ இங்கே என்ன வரும் 117ல் 36 சப்ராக்ட் பண்ணோம்னா 1, ஸோ 11ல் 3 போச்சுன்னா 8, 81. ஸோ 81, ஸோ இங்கே 26 ப்ளஸ் 3 39, ஸோ மைனஸ் 93, இங்கே 39, ஸோ 4, ஸோ 8ல் 3 போச்சுன்னா 5, 54, ஸோ மைனஸ் 54, ஸோ இங்கே மைனஸ் 130, இங்கே 3 ப்ளஸ் 4 7, 9 plus 3 1, so அப்போது 27, x is equal to 27. இப்போ டிவைட் பண்ண என்ன வரும் நமக்கு, ஸோ இங்கே 3 times, 2 times, 1 times. Therefore x is equal to 3, y is equal to minus 2, z is equal to 1. So this is the required value for x, y, z. Okay friends.